கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனத்துல தேவன் ஆரோனை பார்த்து, இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமுமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. பங்கு அப்படிங்கிறது பிரிக்கப்பட்ட ஒன்றின் ஒரு பகுதி. இது எபிரேயத்துல மேனாட் அப்படின்னும், சுதந்திரம் அப்படிங்கிறது இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்குள்ள நுழைஞ்சப்போ அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை குறிக்குது. இது எபிரேயத்துல கேல்கி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு குடும்பமும் தேவனிடத்துல இருந்தே அவங்களுடைய நிலத்தை பெற்று கொண்டதால அது ரொம்ப முக்கியமான சொத்தா நினைச்சாங்க. அதை அவங்களுடைய பிள்ளைங்களுடைய பிள்ளைங்களுக்கும் கொடுத்தாங்க. லேவி கோத்திரத்தை தவிர மற்ற எல்லா கோத்திரங்களும் அவங்களுடைய நிலத்தை பெற்றுக்கொண்டாங்க. லேவி கோத்திரத்துக்கு தேவனே பங்கும் சுதந்திரமுமா இருந்தார். பின்வரும் நாட்கள்ல இஸ்ரவேல் மக்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நிலம் நிரந்தரமானது அல்ல, தேவனே நிரந்தரமானவர்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. தாவீதும் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர்னும், இன்னொரு வசனத்துல தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமா இருக்கிறார்னு பாடுறாரு. புதிய ஏற்பாட்டிலையும் இயேசுவே அனைத்து விசுவாசிகளுடைய சுதந்திரமா இருக்கிறாருங்க. அவர் யூதர்களுக்கு மட்டுமல்ல, புறஜாதியாகிய நம்மளுக்கும் சொந்தமானவர். ஐஸ்வர்யம், மரியாதை, புகழ், நண்பர்கள் இது எதுவுமே தேவனுக்கு ஈடாகாது. யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளை போல் அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். இயேசுவே நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஆமேன்.